இப்போ நம்ம பெரியார் நூலகத்தில் இருக்கிறோம். பெரியார் நூலகத்தின் வெளிப்புறத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பெரியார் நினைவிடம் நூலகம் பார்க்குறதுக்கு குடும்பத்தோடு வந்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இந்த பக்கம் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. அது போக பார்வையாளர்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய அல்லது படிக்க விரும்பக்கூடியவர்கள் இங்கே வந்து அழகாக அமர்ந்து வாசிக்கிறோ அல்லது வேறு சில விஷயங்கள் பேசுவதற்கோ பெரியார் தொடர்பான கருத்தியலை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அருமையான இடம் இங்கு அமைக்கப்பட்டிருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெரியார் நூலகம், நூலகத்தின் நுழைவு வாயில். வாங்க நூலகத்துக்குள்ள போகலாம். பெரியார் நூலகத்தினுடைய எழில்மிகு தோட்டம். தந்தை பெரியாருடைய படம் வைத்து அவருடைய பொன்மொழிகள் மலையாளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பக்கம் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்குது. ரொம்ப அழகா இந்த நூலகத்தை அமைச்சிருக்காங்க. அமர்ந்து படிக்கிறதுக்கு எதுவான இருக்கைகள், டேபிள்லாம் போடப்பட்டிருக்குது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்ல புத்தகங்கள் நிறைய வைக்கப்பட்டிருக்குது. இந்த நூலகத்துல நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுடைய வலதுபுறம் முழுவதும் தமிழில் எழுதப்பட்ட புத்தகங்கள். இந்த புத்தகங்கள்ல பெரியார் தொடர்பான புத்தகங்கள் இருக்குது. தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள், அந்த புத்தகத்தின் அனைத்து பாகங்களும் இடம்பெற்றிருக்குது. என்றும் தமிழர் தலைவர் உள்ளிட்ட நல்ல முக்கியமான பெரியார் தொடர்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்கள்லாம் இடம்பெற்றிருக்குது. இப்போ கலைஞரின் சட்டமன்ற உரை இடம்பெற்றிருக்குது இந்த நூலகத்தில். அதுபோல் தமிழின் பல்வேறு நூல்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த தமிழ் நூல்களை தொடர்ந்து மலையாள நூல்கள், பெரியார் தொடர்பான நூல்கள், மலையாளத்தில் மிக முக்கியமான நூல்கள், குறிப்பாக இந்த ரெட் இண்டியன் கோத்திர கதைகள் உள்ளிட்ட வரலாற்று நூல்கள், பெரியார் தொடர்பான நூல்கள்லாம் மலையாளத்தில் இருக்குது, ஆங்கிலத்திலும் இருக்குது. தமிழ், மலையாளம், ஆங்கில நூல்கள் இங்கே இடம்பெற்றிருக்குது. இந்த நூலகத்துக்கு வந்தால் இந்த 3 மொழிகளிலும் உங்களுக்கு பெரியார் தொடர்பாக, வரலாறு தொடர்பாக, தமிழக அரசியல் தொடர்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் இந்த நூலகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ரொம்ப அற்புதமாக தலைவர்களுடைய வரலாறு, தமிழக வரலாறு, அரசியல் வரலாறு, இந்திய அரசியல் வரலாறு, பெரியார் தொடர்பான நூல்கள் எல்லாமே, சமூக நீதி கருத்துக்கள் நிரம்பிய நூல்கள் இருக்குது. இந்த நூலகத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு அல்லது இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து சென்றார்னா அவருடைய அறிவு இன்னும் விசாலமடையும். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக இந்த நூலகத்தை அமைச்சிருக்காங்க. பெரியார் நினைவகத்துல இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல தான் நம்ம இப்ப இருக்கோம். இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ள நுழைந்த உடனேயே இந்த வைக்கம் போராட்டத்தை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு அற்புதமான சிலை அமைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு கீழே வைக்கம் போராட்டம் அப்படின்னு எழுதி 1924 அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ், மலையாளம் 2 மொழிகளிலும் அது எழுதப்படுது. அதுக்கு மேல பெரியார் கண்ட வைக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்போட மகாதேவன் கோவில், அங்கே வெளியே நடந்த போராட்டம், அதை சித்தரிக்கும் வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையின் 2 பக்கமும் 2 அறைகளாக பிரிக்கப்பட்டு அங்கு புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் திரும்பணும்னா முதல்ல ஒரு புகைப்படம், நான் யார் அப்படின்னு சொல்லி பெரியார் அவர் தன்னை பற்றி சொன்ன அந்த குறிப்புகளை இதில் வச்சிருக்கிறாங்க. அதற்கு பக்கத்திலேயே பெரியார் சிறையில் அடைக்கப்பட்ட காட்சிகளை நினைவுபடுத்தும் வகையில் ஒரு படம் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழிலும் மலையாளத்திலும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா படங்களிலும் குறிப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 மொழியிலும் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் பெரியார் வந்து அந்த வைக்கம் போராட்டத்திற்கு வந்தது, இது எல்லாத்தையுமே நினைவுபடுத்துகிற வகையிலையும் வைக்கம் போராட்டத்தில் பங்கு பெற்ற தலைவர்கள், கேரளத்தை சேர்ந்த தலைவர்கள் புகைப்படங்களும் இடம்பெற்றது. இவர் தான் முதலில் அந்த வைக்கம் போராட்டத்தை முன்னெடுத்த டி.கே. மாதவன். அவரை தொடர்ந்து கேளப்பன், சித்தேடத்து சங்குப்பிள்ளை, ஜார்ஜ் ஜோசப், கிருஷ்ணசாமி ஐயர், நம்பூதிரிபாடு, மன்னத்து பத்மநாபன், கேசவ மேனன், இவங்க புகைப்படங்கள்லாம் இருக்குது. கேசவ மேனனும் இவர் ஜார்ஜ் ஜோசப்பும் கேசவ மேனனும் தான் பெரியாருக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்தை பார்த்துட்டு தான் பெரியார் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறார். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு அழகான பெரியாரின் புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் குறித்த நினைவுகள், அவர் மற்ற தலைவர்களுடன் இருந்த அந்த நினைவுகளை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு LED திரையில் காட்சிகள் சுற்றிக்கிட்டே இருக்குது. எல்லாமே புகைப்படங்கள் தான். ரொம்ப அற்புதமாக நாம் படித்திருக்கக்கூடிய சில விஷயங்களை புகைப்படமாக காணக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றிருக்கு.
அருங்காட்சியகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த முதல் தளத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு அறை இருக்குது. அந்த அறைக்குள்ளேயும் பெரியார் தொடர்பான புகைப்படங்கள், அது தொடர்பான குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. இங்க ஒரு சிலை இருக்குது. கீழே நம்ம வைக்கம் போராட்டம் நினைவா அந்த பெரியார் சிலையை வெடிக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். இங்க அந்த பகுத்தறிவு பகலவன் அறிவு சுடரை உலகுக்கு அறிவித்ததை நினைவு கூறும் வகையில ஒரு தீப்பந்தம் ஏந்திய கை சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ரொம்ப அழகா இதை வடிவமைச்சிருக்காங்க அருங்காட்சியகத்தை. இதுல பெரியாரின் இளமை காலம் முதல் அவர் பங்கேற்ற போராட்டங்கள், அவர் எடுத்த முன்னெடுப்புகள், இவை எல்லாமே நினைவுபடுத்தக்கூடிய வகையில இந்த படங்கள் அழகாக இங்கே வைக்கப்பட்டிருக்கு.